லேடிஸ்க்கெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க மீஷோல இருந்து. எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றது. என்னன்னு தானே கேக்குறீங்க, பிரேசர் தான் வந்து வாங்கியிருந்தேன். பேடட் பிரேசஸ் தான் வாங்கியிருந்தேங்க. அதுவும் இது வந்து காட்டன் பிளெண்ட்ல ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல வந்து கொடுத்திருந்தாங்க. நம்ம நார்மலா போட பிரேசஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹூக் டைப் வந்து பின்னாடி பேக் சைட்ல ஹூக் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் உறுத்தலா இருக்கும். கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா நம்ம போட்டோம்னா அது ஒரு மாதிரி உறுத்த ஆரம்பிச்சிடும், உடம்ப வந்து கிழிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த பிரேசர்ல பாத்தீங்கன்னா அந்த ஹூக் டைப்பே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து பனியன் மாதிரி மேல வந்து போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு. எலாஸ்டிசிட்டியா இருக்கு. ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல்ல இருந்ததுங்க. இது வந்து காட்டன் பிளெண்ட்னு கொடுத்திருக்காங்க. உள்ள வந்து ஸ்பாஞ்ச் வந்து வச்சிருக்காங்க. நமக்கு அந்த பேடட் ஸ்பாஞ்ச் வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் தான். இது யூஸ் பண்ணி பார்க்கும் போதுமே ரொம்ப சாஃப்டா இருந்தது. நமக்கு அந்த வியர் பண்ண ஒரு ஃபீலே கிடையாது. நம்ம நார்மலான பிரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுனாலே வந்து அந்த ஹூக் போடுற இடத்துல அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அறுத்து விட்டுரும் ஒரு மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் இது இல்லாம ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல்ல இருக்கறனால ஈஸியா இருக்கு நமக்கு போடுறதுக்கு. ஃபுல் டே நம்ம வியர் பண்ணியிருந்தாலும் அதோட ஒரு மாதிரி இரிட்டேஷன் இல்லாம நல்லா ஸ்மூத்தா இருக்கு. போட்டிருக்கிற மாதிரி அந்த ஃபீலே கிடையாது. இந்த பிரேசஸோட லிங்க் வேணும்னா லிங்க்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல பாக்குற மாதிரி இருந்தா கம்யூனிட்டி போஸ்ட்ல லிங்க் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. பை.